கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, பேச நினைத்த காரியங்களை புரிந்து கொண்டு அதை தங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ளத்தக்கதான பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தரை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிற ஆண்டவரே, அடியனுடைய சுயத்தை எடுத்து நீர் ஆண்டவரே பிள்ளைகளோடு இடைபடும்படியாக, கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளுக்காய் விளங்கும்படியாக என் நேசருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மகிமுள்ள கர்த்தாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு வாரம். எல்லா சபையாரும், குறிப்பாக பாரம்பரிய சபையார் ஊர்வலம் போகத்தக்கதான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தாரு. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். அவர் செஞ்ச எல்லாத்தையும் விட்டாலும் பவனி போனதை மாத்திரம் என்ன செய்வாங்க? எல்லாரும் பின்பற்றி போகத்தக்கதான ஒரு நாள் இல்லையா? இயேசு கிறிஸ்து பவனி போனார்னு போற எல்லா ரெவரண்ட் மாறும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு எடுக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தார்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு ஜெபம் பண்ணலாம் இல்லையா? செஞ்சதெல்லாம் செய்யலாமே. ஆனா ஏன்னா இது ஒண்ணு மட்டும் செய்யறாங்க. சரி, ஊர்வலமாய் போகத்தக்கதான நாள், எல்லா சபையாரும் போகத்தக்க நாள். சரி, இந்த குருத்தோலை ஞாயிற்றுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை அது எப்படி இருந்தது என்பதை குறித்து அன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது என்று சொல்லி இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வருகிறதான சம்பவத்தை கொண்டு உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமானது ஒரு அதிகாரம். நிறைய சம்பவங்கள் அடங்கிய அதிகாரம். அதுல முதல் பாட்டு சகையுடைய ரட்சிப்பு, இரண்டாவது பாட்டு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்து சென்ற தாளந்துகள், அதை திரும்ப கணக்கு கேட்கிறதான சம்பவம். அதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி போகத்தக்கதான காரியம். 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இவைகளை சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி அவர் நடந்து போனார். அப்ப பிந்தி எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? அவருக்கு பின்னாடி போனாங்க. இவைகளை சொன்ன பின்பு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்ன என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், தேவனாய் கர்த்தர் அவனவனுக்கு சில தாளந்துகளை கொடுத்து, ஐயா இதை நீ வியாபாரம் பண்ணி பெருக பண்ணி என்று சொல்லி கொடுத்து சென்றது இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு என்ன செய்யுங்கள்? வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 10 பேரை மாத்திரம் தான் கூப்பிட்டு கொடுத்தாரு, எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கல. கட்டுதானே? அப்படிதானே போட்டிருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கல, ஆனா 10 பேரை கூப்பிட்டு கொடுத்துட்டு, ஐயா நான் வரும் வரைக்கும் இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணுங்கள் என்ன அர்த்தம்னா அதை பெருக பண்ணுங்கள் அர்த்தம். வியாபாரத்தினுடைய நோக்கம் என்னது? என்ன பண்றது? வியாபாரத்தின் நோக்கம் சம்பாதிப்பது. சம்பாதிப்பதுன்னு என்னது? இருக்கிற அந்த முதலீட்டு என்ன செய்வது? பெருக செய்வது. அப்ப பெருக பண்ணுங்க என்கிற நோக்கத்துல கொடுத்துட்டு போறாரு. ஒருத்தர் சொல்றான், இதை வைத்து நான் 10 ராத்தில் என்ன செய்தேன்? ஆதாயம் கிடைத்தது. 16ஆம் வசனத்துல, அப்பொழுது முந்தினவன் ஆண்டவனே உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தமம் உள்ள ஊழியக்காரன்,
உண்மையுள்ளவன். யாரை பத்தி சொல்றாருன்னா, ஐயா பெருக பண்ணுகிறவனை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர் கொடுத்த தாளந்த பெருக பண்ணுகிறவன், அவர் கொடுத்த கிஃப்ட பெருக பண்ணுகிறவன், அவனை பார்த்து சொன்னார் உத்தமமானவன், அவனை பார்த்து சொன்னார் உண்மையுள்ளவன். இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்புறம் இன்னொருத்த வந்து 5 ராத்தில் ஆதாயம் கிடைத்ததுன்றான். அப்புறம் இன்னொருத்த சொல்றான், நீர் வைக்காததை எடுக்கிறவர் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன்றான். சோம்பேறித்தனத்துக்கு விளக்கத்தை பத்தில இது சோம்பேறித்தனத்துக்கான விளக்கம். அதுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி யாரு கொடுத்தாரு? 24ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சமீபாய் நிற்கவர்களை நோக்கி அந்த ராத்திரை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தில் உள்ளவனுக்கு கொடுங்கள். நல்லா கவனிங்க, அதை புடுங்கினாரு சரி. 5 ராத்தல்காரனுக்கு ஒரு பாதியும் 10 ராத்தல்காரனுக்கு ஒரு பாதியும் கொடுத்துருக்கலாம்ல. என் கேள்வி புரியுதா இல்லையா? அவனை பார்த்தா உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரன் சொன்னாரு, இவனை பார்த்தா அதே வார்த்தை சொன்னார். ஆனா ஒருத்தங்கிட்ட இருந்து பிடிங்கி இன்னொருத்தர் கொடுக்கும்போது 2 பேருக்கு ஆளுக்கு பாதி கொடுக்கல. யாரு தான் கொடுத்தாரு? 10 ராத்தில் உள்ளவன் தான் கொடுத்தார். ஏன்னா அவனுக்கு உண்மை அதிகம், உழைப்பு அதிகம், உத்தமத்துல அதிகமான ஒரு மனுஷனா இருக்கிறான். அவங்ககிட்ட தான் தேவன் கொடுத்தார். கொடுத்துற கீழே சொன்னார், அதற்கு அவர்கள் ஆண்டவனே அவனுக்கு 10 ரால் இருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். உள்ளவன் என்ன? உள்ளவன் உண்மை உள்ளவனே போனா அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். உள்ளவனே போனா ஏற்கனவே இருக்கிறவங்க தான் பணம் சேரும், இருக்கிறவங்க தான் ஆண்டவர் கொடுப்பாருல்ல. உள்ளவனை போனா என்ன? உள்ளவன் உண்மையுள்ளவனை போனா அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் 10 ராத்தில் வச்சிருக்கிறானே, அதை பத்தி கர்த்தர் கவலைப்படுறது இல்லை. இதை விளங்குதா இல்லையா? அவன்கிட்ட இருக்குதாங்க, கர்த்தர் கவலைப்படல. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தகப்பன் ஏற்கனவே ஒரு வீடு இருந்தா கூட தாவீதுக்கு இன்னொரு வீட்டை கட்டுவேனாரு. அப்போ இதே கேள்வி வரலாம் இல்லையா? அவன் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தேவன் ஒரு காரியத்தை செய்தார். இதன் மூலமா தேவனாய் கர்த்தர் அந்த திறமை இல்லாத, உண்மை இல்லாத, உத்தமம் இல்லாத ஒரு சோம்பேறியான மனுஷங்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்து மகிழ்ச்சியோட கடந்து போனாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவருக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், அவருக்குள்ள ஒரு பெரிய வருத்தமான ஒரு மனநிலை. 3 வருஷம் இந்த மக்களுக்காக பணியாற்றிட்டோம், இன்னும் நிறைய பேர் திருந்துறதுக்கான வழி இல்லையே என்கிற கவலை. அந்த கவலைகளோடு கூட தான் கிறிஸ்து இயேசு பவனி புறப்பட்டதாக அந்த பகுதி என்பது சொல்லுகிறது. அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. இப்ப வாசிக்கலாம் 29ஆம் வசனத்திலிருந்து. அவர் ஒளிவுமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த பொழுது தம்முடைய சீசர் 2 பேரை நோக்கி, 2 ஒரே ஊர் தான், வேற வேற லாங்குவேஜ். வாசிக்கலாம். 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதுல பிரவேசிக்கும் போது மனசில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றான். அது ஏன் அவிழ்க்கிறேன் என்ற யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். எல்லா சுவிசேஷத்திலும் கிட்டத்தட்ட வருகிற ஒரு வேத பகுதி. மத்திய 21 வர்ற வேத பகுதி கழுதியும் கழுதையுடைய குட்டியும் கட்டியிருப்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா கழுதிய சொல்லல, கழுதை குட்டி கட்டியிருப்பதை குறித்து சொன்னாரு. கழுதையும் கழுதையுடைய குட்டியும் என்ன செய்யப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. இங்க ஒரு கழுதையை சொல்லாம குட்டியை மாத்திரம் சொல்றாரு. இதன் மூலமா ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கழுதை மேல வந்தாரா, கழுதை குட்டி மேல வந்தாரா? கழுதையுடைய குட்டி மேலதான் பவனி போனாரே தவிர கழுதை மேலே அல்ல. கழுதை ஆல்ரெடி நிறைய பேரை சுமந்திருக்கும், பொதி சுமந்திருக்கும், வேலை செஞ்சிருக்கோம்.
பழக்கப்பட்டதா இருக்கும், ஆட்களை சுமப்பதற்கு நன்றாய் பழகி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கழுதைக்கு உண்டான தகுதி. ஆனா கழுதை குட்டிக்கு என்ன தகுதி பிரதர்? இதுவரை எவனும் ஏறினதே இல்லை, அதுக்கு ஆட்களை சுமக்க தெரியாது. பெரும் கூட்டத்துக்கு நடுவே போச்சுன்னா மிரளக்கூடிய ஒரு தன்மையுடையது. கழுதை குட்டியும் குதிரை குட்டியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? கழுதை குட்டியை பார்த்துருக்கீங்களா? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அதை ஒரு இடத்துல நிக்க என்ன செய்ய முடியாது, யாராலும் நிறுத்த முடியாது. அதோட ஓட்டமும் சாட்டமும் அது குதிக்கிற குதியும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கழுதை குட்டி மேலே ஆண்டவராகிய கர்த்தர் பவனி செல்லும்படியாக விரும்பினார். அவருக்கு பழக்கப்பட்ட குதிரை எல்லாம் தேவையில்லை, திறமைசாலியான குதிரை கழுதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு என்ன வேணும் பிரதர்? அவருக்கு எந்த கழுதையும் எந்த கழுதை குட்டியும் தகுதிப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது அதன் மூலமாய் விளங்கத்தக்கதான ஒன்று. எனக்கு தெரியாது பிரதர், எப்படி ஒருவேளை நேசரை சுமப்பது தெரியாது, எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது தெரியாது, எப்படி ஊழியம் செய்வது தெரியாது. ஆண்டவர் சொல்ல தெரியாதுங்கிறது முக்கியம் இல்லை, செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவ சுமக்க தெரியுமா பிரதர்? அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆயத்தமா இருந்தா தேவனாய் கர்த்தர் உன்னை பழக்கி வைக்க வல்லவரா இருக்கிறார். கூட்டத்துக்கு நடுவில் அந்த கழுதைக்குட்டி எப்படியோ மிரளும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குட்டியை தான் செலக்ட் பண்ணார். ஏன் ஆண்டவர் குதிரை மேல வரல பிரதர், கழுதை மேல வந்தாரு? அது தாழ்மையின் அடையாளமா? நிறைய ஊழியக்கார பிரசங்கம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது அடையாளம் அல்ல. ஆதி காலத்துடைய ராஜாக்கள் யூதருடைய வழக்கம் என்னன்னா, குதிரை மேல வந்தா யுத்தத்துக்கு வரான்னு அர்த்தம், கழுதை மேல வந்தா சமாதானத்துக்கு வரான்னு அர்த்தம். குதிரையில வந்தா எதுக்கு வராரு ராஜான்னு அர்த்தம்? யுத்தத்துக்கு. கழுதையில வந்தா சமாதானம் கூற வருகிறார் என்று அர்த்தம். அதோடைய வழக்கம். அதனாலதான் கழுதை குட்டியை செலக்ட் பண்ணார். நான் யுத்தத்துக்கு வரல, எதுக்காக வரேன்னு, சமாதானத்துக்காக வருகிறேன் என்கிற பணியில அவர் அந்த கழுதை குட்டியை செலக்ட் பண்ணார். அது பழக்குவிக்கப்படாதா இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அதனுடைய தன்மையை பொறுத்து செலக்ட் பண்ணாரு. அப்படிதான் அது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்ட உடனே எஜமான் என்ன பண்ணாரு? அனுப்பிட்டார் இல்லையா? சில நேரம் நேரடியாக கர்த்தர் உங்ககிட்ட கேட்கவும் செய்வார். உள்ளத்துல ஏவப்படணும் பிரதர், ஏவுனா நாங்க செய்வோம், அப்படி இல்லை. சில நேரம் நேரடியாகவே தாய் என்ற கேள்வி என்ன செய்யும், கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வரும். கொடுன்னு சொல்லுவார். கொடுக்கலாம் என்ன செய்வார் பிரதர்? அதை எப்படி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிடுவார். கழுதை குட்டியை கொடுனா கொடுத்துட்டா அது போயிட்டு திரும்பி வந்துடும். தரமாட்டான்னா கழுதையோட சேர்ந்து செத்துரும். அதான் உண்மை, அதான் உண்மை. இப்ப கழுதை குட்டியை போயிட்டு என்ன செய்வார் பிரதர்? அதுக்கு தான் செலக்ட் பண்ணாரு. வஸ்திரங்களை விரித்தது எல்லாம் அதனுடைய அடையாளம். அப்போ ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுவதனுடைய அடையாளம் அவர் எதுல வருவாரு? ஒன்னு சமாதானத்தை கூற வருவாரு. ரெண்டாவது புதிய ராஜாவா ஒருத்தர் நியமிக்கப்படும் போது அவங்க எதுல சவாரி பண்ணுவாங்க? கழுதை மேல சவாரி பண்ணுவாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பண்றார், ஐயா நான் தான் இந்த உலகத்திற்கு ராஜா, ராஜாதி ராஜா என்பதை பறைசாற்றும்படியாக. யாருக்கு பறைசாற்றணும் பிரதர்? அவருடைய விரோதிகளுக்கு சொல்லணும், அவரை சார்ந்தவர்களுக்கு சொல்லணும். இப்ப விரோதிகளுக்கு தேவையான கோபம் யார் மேல வரணும்? வரணும். அதுவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ணாரு பிரதர்? இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கு முந்தின காரியம் வரைக்கும் அற்புதம் பண்ணுவார், அதிசயம் பண்ணுவார். திடீர்னு யாராவது எதிரிகள் வந்தாங்கன்னா மறைஞ்சுக்கிடுவாரு, ஒழிச்சுக்கிடுவாரு, திடீர்னு காணாம போயிடுவாரு. அவர் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அப்படியே ரவுண்டிங்ல இருந்தார். எதுக்கு பிரதர்? வேலை வரல. இங்க ராஜா மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது, அதுவரை தன்னை வெளிக்காட்டி கொள்ளல. ஏன்னா வேலை வரவில்லை. எதற்கான வேலை? தான் கைது செய்யப்பட வேண்டும், தான் மறிக்க வேண்டும், தான் தன்னுடைய ஜனத்திற்காக ரத்தம் சிந்த வேண்டும், தன்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள்லாம் பீக்கப்படணும், தான் மறித்து உயிரோடு எழும்பணும். அதற்கு ஏற்ற விதமாக அந்த மரண தண்டனை என்ன செய்யப்படணும்? நிறைவேற்றப்படணும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார், திட்டமிட்டே வெளிப்படுத்துகிறார். அதுவரைக்கும் அற்புதம் செய்கிறவரா அதிசயம் செய்கிறவரா சுற்றி வந்த இயேசு கிறிஸ்து ஏன் கழுதை மேல ஏறல? துவக்க நாட்கள் ஏறி இருக்கலாம் இல்லையா? என்னங்க என் கேள்வி எல்லாம் புரியுதா இல்லையா?
ஏன் அன்னைக்கு ஏறினாரு பிரதர்? அன்னைக்கு அவர் தன்னை ராஜாவாக அறிவிக்கிறார். நான் தான் ராஜான். அவர் எந்த தேசத்துக்கு ராஜா? தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரா? ஒரு சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்குன்னார். அது அழியவே அழியப்படாதுன்னார். இன்னைக்கு இருக்குதா? இருக்கா? எப்படி இருக்கு? தாவீது வம்சத்துல தான் இப்ப இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் வந்தாருன்றாதீங்க. ராஜாதி ராஜாவா இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சார் சிங்காசனத்துல. இன்றைக்கு வீற்றிருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், என்னைக்கு இருப்பார், எல்லா ராஜாக்களுக்கு ராஜாவாக. அப்ப இன்னைக்கு தன்னை ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவதற்காக கழுதை குட்டியை செலக்ட் பண்ணார். அதுல பவனி போக ஆரம்பிச்சார். பெருங்கூட்டம் இருந்தது. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த நாள் பஸ்கா பண்டிகை. ஏன் பிரதர்? 20 லட்சம் பேர் வருவான் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு. அந்த நாட்களை தேர்ந்தெடுத்தார். அப்ப அதுவரை 3.5 வருஷ காலம் நல்ல அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஜனங்களுடைய இருதயங்கள்லாம் கவர்ந்து வைத்திருந்தார். இப்ப ராஜாவா அவர் அறிவிச்சு போன உடனே பின்னாடியே பெரும் பட்டாள நிச்சயம் போகும் இல்லையா? அப்படிதான் போச்சு. வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அவற்றிருந்த அற்புதங்களை அதிசயங்களை ருசிச்சது ஒரு கூட்டம், மரித்து உயிரோடு எழும்பின லாசருவை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். லாசருவும் பவனியில போயிட்டு இருக்கிறார். அங்க பரிசேயர் வேத பார்லாம் திட்டமிடுறாங்க, என்னன்னா லாசருவை கொல்லலாமா இவரை கொல்லலாமான்னு. நான் சொல்ல வசனம் சொல்லுது, யோவான் சுவிசேஷத்துல நம்ம அதை பார்க்கிறோம். லாசருவை கொலை செய்வதா இவரை கொலை செய்வதா? அப்ப ஏன் பிரதர்? இவருடைய புகழ் மிஞ்சி போயிருச்சு, அதை எப்படியாவது மங்க செய்ய வேண்டும். நாங்க இங்க மிஷனரிலாம் சொல்லுவோம், ஐயா ஃபேமஸ் ஆகணும்னு வாழ்க்கையில ஒரு நாள் நினைக்காத. கர்த்தர் ஒன்ன ஃபேமஸ் ஆக நினைச்சாருன்னா ஒரே ஒரு சிங்கிள் டே போதும். ஒரு மரித்த ஒரு சடலத்தினை உயிரோடு எழுப்பும்படியான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாருன்னா ஒரே நாள்ல நீ யாரு? உலகத்தால் அறியப்பட்ட பெரிய ஊழியக்காரன். அதனால அதுக்கெல்லாம் ஆசைப்படாத. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மாட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு. நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாதமே. அப்ப இங்க கிட்டத்தட்ட 2,35,000 பேர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பவனியில போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் கழுதையை செலக்ட் பண்ணாரு, கழுதை குட்டியை செலக்ட் பண்ணாரு. அந்த குட்டியினுடைய அடையாளம் என்ன பிரதர்? அதனுடைய எஜமானனுடைய அடையாளம் என்ன? எஜமானுடைய காரியம், ஐயா கிறிஸ்து எதை கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமாயிரு என்பது. அவர் எதை கேட்டாலும் பெரிய செல்வந்தனான வாலிபன் ஒருவன் இருந்தான். அதுவும் அந்த பகுதியில் தான் வருது. அவங்ககிட்ட ஆண்டவராய் கர்த்தர் என்ன கேட்டாரு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, என்னங்க உங்ககிட்ட இருக்கிறது இப்ப கேட்கல, அவரு கேட்கற சந்தர்ப்பம் தாங்க வரும். இப்ப சும்மா தைரியமா சொல்லுங்க, அவங்கிட்ட என்ன கேட்டாருன்னு கேட்கிறேன். அவங்ககிட்ட என்ன கேட்டாரு? ஆஸ்தியை வித்துருன்னாரு, அதை கொடுன்னு கேட்டாரு. அதுல சொல்லப்பட்டிருக்குது, மிகுந்த செல்வந்தனா இருந்தபடினாலே துக்கமுகத்தோடு என்ன பண்ணிட்டாம திரும்பி போயிட்டான். யாரு பிரதர்? உங்களை விட நல்லவன், என்னை விட நல்லவன். எப்படி சொல்றீங்க பிரதர்? அத்தனை காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு வர்ற ஒரு பணக்கார வாலிபன். நீங்க செஞ்சிட்டீங்களான்னு தெரியாது இல்லையா? ஆனா அவன் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றினவன், செல்வந்தனான வாலிபன். அவங்ககிட்ட திடீர்னு கேட்டாரு, கொடுக்க மறுத்தான். அதனால அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான், அவங்ககிட்ட செல்வத்தை கேட்டிருந்தா ரொம்ப ஈஸியா கொடுத்துருப்பான். அதனால என்னவோ தெரியல, அவங்ககிட்ட கர்த்தர் செல்வத்தை என்ன செய்யல, உன் மகனை கொடுனார், உன் மகனை கொடுனார். அவன் உடனே கொடுத்தான், திரும்ப பெற்று கொண்டான். எபிரேயர் 11 சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலுடைய அடையாளமாக அவனை திரும்ப பெற்று கொண்டான். உயிர்த்தெழுதலுடைய அடையாளம் என்னது? மரித்து உயிரோடு எழும்புகிற அடையாளம், பாவத்திற்கு மரித்து நீதிக்காய் எழும்புகிற அடையாளம். அதன் அடையாளம் அன்னைக்கு நடந்ததாக எபிரேயர் 11 வசனம் சொல்லுது. அப்ப உயிர்த்தெழுதலுடைய அடையாளமாகத்தான் யாரை பெற்றுக்கொண்டான்? அதனுடைய பாவனையாக ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஏன் பிரதர்? கேட்டதை கொடுத்தான். கர்த்தர் உங்ககிட்ட என்ன வேணா கேட்பாரு, அழிக்கிறதுக்கு இல்ல, அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு. பிள்ளை கேட்டார், என்ன பிரதர் வச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவ்வளவுதான். செல்வத்தை கேட்டா இந்தாங்க ஆண்டவரேன்னு கொடுத்துட்டு என்ன செய்வாரு பிரதர்?
அதை வச்சு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அவர் எதை கேட்டாலும் நீங்க கொடுக்கணும் என்பதுதான் அந்த கழுதையினுடைய குட்டியினுடைய எஜமானனுடைய அடையாளமாக இந்த பகுதி சொல்லுகிறது. கழுதை குட்டியினுடைய அடையாளம் என்ன? பழக்கப்படாதா இருந்தாலும் ஊழியம் செய்யணும், நேசரை சுமக்கணும், நீங்க ஆயத்தமானீங்கன்னா அதற்கு தகுந்த தகுதியை பலனை தேவன் உங்களுக்கு தருகிறவரா இருக்கிறார். எபிலிட்டி அல்ல, அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஊழியத்தை துவக்கின நாட்கள்ல ஒருவேளை எனக்கு என்ன எபிலிட்டி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உற்சாகம் இருந்தது, ஆர்வம் இருந்தது, கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு செய்யணுங்கிற எண்ணம் இருந்து செய்தோம். அன்றைக்கு செய்தி முடிச்சோன்னா ஓடின்னு சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஆழமா இருந்தது, ரொம்ப பெரிய காரியத்தை நாங்க கற்றுக்கொண்டோம்னு சொல்லுவாங்க. அந்த பழைய செய்தியெல்லாம் இன்னும் பேப்பர் வச்சிருக்கிறேன். முன்னாடி சின்ன துண்டு பேப்பர் பயன்படுத்துவேன், இன்னைக்கு பேப்பர்ல ஒன்லி பைபிள் தான். அந்த துண்டு பேப்பர் ஒரு பெரிய பேக் நிறைய வச்சிருக்கிறேன். அந்த செய்திகள்லாம் எடுத்து 2007, 2008 உள்ள செய்தியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இதுக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு தோணுது. சகோதரன் சொன்னாங்க, பிரதர் நியாயப்பிரமாணத்தை குறித்து இவ்வளவு அழகா தெளிவா எந்த ஊழியக்காரரும் பேசவே முடியாது பிரதர், அவ்வளவு தூரம் எங்களுக்கு புரிஞ்சுன்னு சொன்னாங்க தண்டையார்பேட்டையில. அப்ப பிரதர் இது எனக்கு 2007 தெரியுமா? தெரியாது. காலங்கள் வரும்போது தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பிரதர் துவக்க நாட்கள்ல அப்பவும் பயன்படுத்தினார்ல? ஆமா பயன்படுத்தினார். அப்பவும் ஓட வைத்தார்ல? ஓட வைத்தார். அப்பவும் தேவனாய் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தார்? ஆமா வைத்திருந்தார். என்ன தேவைப்பட்டுச்சு பிரதர்? ஐயா என்னுடைய அவைலபிலிட்டி தேவனுக்கு தேவைப்பட்டது. என்னுடைய எபிலிட்டியை வைத்து நான் ஊழியம் செய்யணும்னா அது ஒரு காலம் நடக்க போறதே இல்லை. அந்த தகுதி என்பது எந்த மனுஷனாலும் தனக்கு தானே கொடுத்து கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு சின்ன ஞாபகம் மறந்து இருந்தா போதும். 2 நாளா உடம்பு சரியில்லை, காலையில எல்லாம் மறக்குது, சுத்தமா மறக்குது, என்ன பேச போறோம் தெரியல, ஃபுல்லா மறக்குது. அப்ப தேவன் கிருபை அளிக்காம உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் கூட என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கணும்ல, அடுத்து என்ன வார்த்தையை பேச போறோன்னு தெரியணும்ல, அது இல்லாம எப்படி பிரசங்கிப்பது? அப்ப எப்படி என்னுடைய தகுதி எனக்கு உண்டாகுது? தகுதியே தேவையில்லை, அர்ப்பணிச்சிங்கன்னா கழுதை குட்டியை மாதிரி தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அர்ப்பணிப்பு இருந்ததுனால தாவீதை தேவனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஏன்னா எல்லாரும் அவருடைய சகோதரருடைய அந்த பலத்த உருவத்தை பார்த்தாங்க. கர்த்தர் அந்த தாவீதனுடைய சின்ன உருவமா இருந்தாலும் சிவந்த மேனியும் அழகிய ரூபம் உள்ளவன். இன்னைக்கு சொல்லணும் சாக்லேட் பாய் மாதிரி. ஆனா சாக்லேட் பாயா இருந்த தாவீதை தான் தேவன் என்ன பண்ணாரு? என்னங்க புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன், எடுத்து பயன்படுத்துறாரு. என்ன பிரதர்? ஏன்னா அவர் உள்ளத்தை பாக்குறாரு. எது ரொம்ப முக்கியமானது பிரதர்? இங்க நான் என்ன நினைக்கிறேன், எதுக்காக நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் பண்றேன், யாருக்கு தெரியும்? அதோட நோக்கம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் கழுதை குட்டி பயன்பட்டது. ஊர்வலம் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கலாமே, 37, 38. அவர்கள் ஒளியுமரத்தின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இருக்க முடியல, அற்புதத்தை பெற்றவனால் இருக்க முடியல, மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்கிறார்கள். அநேக சீசர்கள், எண்ணிக்கை கடங்காத சீசர்கள் தேடி வந்து தேவனை புகழ்றாங்க. அது கீழே பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால். அற்புதத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளே, நீங்க பேசலன்னா கல்லுகளே பேசும். உங்கள்கிட்ட சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை அதிசயத்தை பெற்ற ஜனம் தேவனை நோக்கி புகழத்தக்கதாக, ஆர்ப்பரிக்கத்தக்கதாக, தேவனுக்காக செயல்படத்தக்கதாக ஒரு அர்ப்பணிப்பு வரணும். உங்ககிட்ட வரலன்னா என்ன பிரதர்? உங்ககிட்ட வரலன்னா கல்லு கூட பேசும்.
உங்ககிட்ட அந்த ஆர்ப்பரி பிள்ளை பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதான் வாசம் இல்லையா, சகரியான் புஸ்தகத்துல சீயோன் குமாரத்தின் என்ன பண்ணு, மகிழ்ந்து பாடுனார். வரப்போறாரியா ராஜா, ராஜா ஒரு நாள் இப்படி பவனி வருவாரு, அப்ப நீ மிகுந்த சந்தோஷத்தோட மகிழ்ந்து பாடுனார். அப்ப அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தேவன் செய்ததற்கு தக்கதாக கர்த்தருக்கு ஒரு கழுதை குட்டியை போல மாறுகிற அனுபவம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு கல்லுகள் கூட பேசும். அப்ப என் வேலைய என்னுடைய பவனிய நான் யார் மூலமா வேணா நினைச்சுவேன், நான் நிறைவேற்றுவேன். தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். கழுதையை பேச வச்ச ஆண்டவர் இங்கே சொல்றாரு கல்லுகள் பேசும், கல்லுகள் பேசும். ஒரு மனுஷன் தேவனுக்காய் செயல்படலன்னா என்ன தேவனுடைய ராஜ்யம் நின்று போக போதா? நான் செயல்படலன்னா இன்னொருத்தர் தேவன் நினைச்சே போற அந்த ஸ்தானத்துல செலக்ட் பண்ண போறாரு. ஆப்பிரிக்காவை அசைத்த மிஷனரி பேர் என்னது? ஆப்பிரிக்க தேசத்தை அசைத்த மிஷனரி பேர் என்னங்க? டேவிட் லிவிங்ஸ்டன். அவர்தான் ஆப்பிரிக்க தேசத்தை அசைய பண்ணினார். அந்த அழைப்பு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சா பிரதர்? இல்ல, அவருக்கு சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்த டீச்சரை கொடுக்கப்பட்டுச்சு. ஐயா நீ ஆப்பிரிக்கா புறப்பட்டு போ என்று தேவனாய் கர்த்தர் அவரை அழைத்தார். அவர் சொன்னாரு இங்கதான் எனக்கு ஊழியம் இருக்குது, இங்க நான் நிறைவா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சண்டே கிளாஸ் எடுத்தது போதாதா அப்படின்னு கேட்டார். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கவனமா இருக்கணும், திருப்தி விட்டுறாதீங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இதுதான் கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வருஷத்துக்கு ஒருக்கா விபிஎஸ் எடுத்தோன்னே போதும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படிதான் அங்க அழைப்பு வந்தது. அவர் சொன்னார் இல்ல இல்ல எனக்கு தான் இங்க சபையில ஊழியம் இருக்குதே, நான் எப்படி போவது என்று அதை அவாய்ட் பண்ணாரு. அழைப்பு டேவிட் லிவிங்ஸ்டன் மேல கடந்து போச்சு. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மரணத்துக்கு பிற்பாடு நடந்த இறுதி ஊர்வலம், அந்த இறுதி ஊர்வலம் பல லட்ச ஜனங்கள் கூடிய மகா பெரிய ஊர்வலம். கத்தருக்காய் உழைத்து மரித்த அந்த மனுஷன் அந்த ஊர்வலத்துல அழுது புலம்பினார் அந்த டீச்சர். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்லவா, நான் இவ்வளவு பெரிய உன்னதமான காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் இழந்துட்டேன்னு அழுது புலம்பினார். ஒரு மனுஷனுடைய மரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன செய்கிறது? போன வாரம் ஒரு வரி ஒன்னும் வாசித்தேன், ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு வரி. அதுல போட்டுருந்துச்சு, கெட்டவெல்லாம் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவானா. முதல் வரி இப்படி இருக்கு, கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கு அடுத்த வரி, அப்ப நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான். அந்த வரி அதான், கெட்டவன் சாகும்போது மட்டும்தான் கஷ்டப்படுறான், நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுறான் இருந்துச்சு. எனக்கு அதை வாசித்த உடனே ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் அதை விட்டு என்னை விட்டு விலகவே இல்லை. எனக்குள்ள அது பலவிதமான எண்ணங்களை சில தியானங்களை உருவாக்கிட்டே இருந்துச்சு. ஆனா உலகம் ஒரு வகையில் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா, கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுறாயா, நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கலெக்டரோட ஒய்ஃப் ஆகும்போது கூட்டம் பயங்கரமா இருக்குமா, நிரம்பி வலியுமா. கலெக்டர் சாகும்போது ஒரு நாயும் இருக்காது. மந்திரி மனைவி செத்துச்சுன்னா இங்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வலி. ஏன்னா இன்னும் மந்திரியால காரியம் என்ன செய்ய இருக்கு, ஆக வேண்டியிருக்கு இல்லையா. கலெக்டரால சில காரியம் ஆகும், அதுக்காக போய் நிற்பான், நீலி கண்ணீர் வடிச்சுட்டு முதல்ல கண்ணீர் வடிச்சு என்ன செய்வான், போய் அப்படியே நிற்பான், பெரும் கூட்டமா இருக்கும். ஆனா கலெக்டர் சாப்பிட்றப்ப ஒரு பயில வரமாட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு அங்கிருந்து இவனுக்கு எந்த நன்மையும் என்ன செய்யாது, வரவே வராது. அதான் உலகம், அதான் சுயநலமிக்க உலகம். ஆனா டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கூட்டம் அப்படி இல்லை, திரள் கூட்டம். நீங்க அதெல்லாம் அந்த ஹிஸ்டரி அதெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எடுத்து பாருங்க. அந்த ஃபியூனரல்ல அந்த டீச்சர் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் என்ன பண்ணிட்டேன், நான் இழந்துட்டேன், நான் இழந்துட்டேன், எவ்வளவு உன்னதமான காரியத்தை நான் இழந்துட்டேன். இப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சு கொள்ளணும், ஐயா நீ இல்லைன்னா கழுத, கழுத இல்லைன்னா கல்லு கூட தேவனுக்காக பேசும். கல்லு கூட நிச்சயம் பேசும். அப்ப நான் என் மேல விழுந்த பொறுப்பை நான் புறக்கணிச்சிட்டேன்னா நான் என் ஆசீர்வாதத்தை இழக்கிறேன், யுக யுகமாய் தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை இழக்கிறேன். பரலோகத்துல கூட சிறியவன் பெரியவன் என்கிற கேட்டகரி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அங்கே கூட நான் ஒரு பெரியவனாய் வாழுகிற ஸ்லாக்கியத்தை இழக்கிறேன்.
வசனம் சொல்லுதுல பரலோகத்தில் சின்னவன் பெரியவன் இருக்கிறான்னு. அப்ப தேவனுக்காக செயல்படத்தக்கதான மனுஷர்களாக நீங்க இருக்கிறீங்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? என்ன செயல்படுறீங்க? எவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், உங்களை போஷித்திருக்கிறார், உங்களுக்கு உணவளித்திருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் உன் கால் கல்லில் இடராதபடி என்ன பண்ணிருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, வழுக்கு விழுந்தா கூட உன் எலும்பு முறியாம கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் 3 முறை விழுந்துட்டேன், ஆனா 3 முறை எலும்பு முறியல. யார் காப்பாத்தினது? அவன் நினைக்கணும்ல, அதுக்கு தகுந்த பலனை கர்த்தருக்கு செலுத்தணும்ல. செலுத்த மறுத்தீங்கன்னா பிரதர், கர்த்தர் செலுத்த மறுத்தா போடா, கல்லு கூட எனக்காக என்ன செய்யும், பேசும் என்று தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தை. அதனுடைய தொடர்ச்சி என்ன பாருங்க, வாசிக்கலாம் இப்போ அடுத்த வசனத்தை. அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார் கர்த்தர் சொன்னார். ஐயா, இந்த நாளில் ஆகிலும். அப்ப குருத்தோலை பவனி போகும்போது என்ன பண்ணார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையில வந்து நின்று இஸ்ரேல் போனாங்க சொல்லுவாங்க, இதுதான் குருத்தோலை பவனி வந்த தெரு, ஒரு குறுகலான தெரு. இந்த பர்டிகுலர் இடத்துலதான் இயேசு நின்று நகரத்தை பார்த்து அழுதார். ஏன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல நின்று பாத்தீங்கன்னா மொத்த எருசலேம் சிட்டி என்ன செய்யும் தெரியும். அதை காமிக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன அவர் அழுதார். அப்ப பவனி போகிற அந்த கோஷ்டிகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டிகளை ஏதாவது ஒன்றுக்கு அந்த நகரத்தை குறித்த கரிசனை, அந்த நகரத்தை குறித்த பாரம் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்குதே, இன்னும் கிறிஸ்துவை சந்தியாதபடி இருக்கிறதே, இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை சந்தித்தா நலமா இருக்குமே என்கிற பாரத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, ஜெபத்தோடு எத்தனை பேர் ஊர்வலம் போயிட்டு இருக்கான்னு தெரியாது இல்லையா? நீ பாருங்க, ஃபுல்லா ஃபேஸ்புக்லாம் நிறைஞ்சிரும், ஒரே ஊர்வலமா தான் இருக்கும். ராத்திரி எங்க சர்ச்சில் நான் என்ன வெட்டினேன், ஓலை வெட்டினேன், நான் ஓலையை கட்டினேன், ஓலையை தொங்க விட்டேன், ஒரே போட்டா வீடியோவா தான் இருக்கும். என்னது, ஓலையை தொங்க விட்டேன், ஓலையை நான் தான் வெட்டினேன், நான் தான் டிசைன் பண்ணேன்னு சொல்ற ஆட்கள்ல ஒரு பாதி பேருக்கு வந்தாங்க. ஒரு 10% பேருக்கு இந்த நகரத்தின் மீது ஐயா இன்னும் ரசிக்கப்படாம இருக்குதுங்கிற பாரம், கவலை. இன்னைக்காக நீ தேவனை அறிந்து கொண்டால் நலமா இருக்குங்கிற ஒரு கரிசனை இருந்துச்சுன்னா இப்பவே தேசம் ரசிக்கப்பட்டிருக்கும்ல. நம்முடைய பண்டிகை கொண்டாட்டங்கள் கிறிஸ்துவனுடைய நிழலா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அது கிறிஸ்துவனுடைய நிழல். கொண்டாட்டத்தின் அடிப்படையில் ஒருவேளை இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாரம் இருக்கு? கிறிஸ்து பவனி போனவர் அழுதார். இன்றைக்கு ஆகிலும் ஒருவேளை ஐயா அதுக்கு செவி கொடுக்கலன்னா, சமாதானத்தை புரிந்து கொள்ளலன்னா, அந்த கிறிஸ்துவை சந்திக்கிற நாளை புரிஞ்சு கொள்ளலாம், என்ன நடக்கும் பிரதர்? வசனம் சொல்லுது அழிவு உண்டாகும் சொல்றார். ஒரு பேசுற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல பிரதர், ஏற்றுக்கொள்ள கண்டிப்பா அழிவு தான் வரும், கண்டிப்பா ஆசீர்வாத குறைபாடு வரும், கண்டிப்பாக சில காரியத்துல இழப்புகள் வரும். யாரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார்? புறஜாதி தானே, அவனுக்கு சத்தியமே தெரியாது. சத்தியம் தெரியாத ஒரு ஆளை பார்த்து உன் பட்டணம் இப்படி அழிஞ்சு போகன்னு சொன்னார்னா, சத்தியம் தெரிஞ்ச உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சிம்பிளா நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆகல நீ ஆண்டவர் அறிஞ்சு கொண்டா நலமா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அழிஞ்சு போவன்னு சொன்னாரு. அப்ப சத்தியத்தை அறிந்து இன்னும் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத கூட்டத்தை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இதுக்கான பதில தேடினீங்கன்னா உங்களுக்கு விட தெரியும், நான் சொல்லல. ஆனா தேடி பாருங்க. ஒருவேளை என்னை பார்த்து தேவன் நினைச்சு, எனக்கு தெரியுமே, சத்தியம் தெரியும், ஊழியம் பண்ணணும்னு தெரியும், தோல் கொடுக்கணும்னு தெரியும், உழைக்கணும்னு தெரியும், அர்ப்பணிக்கணும்னு தெரியும், என் தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் செய்யலைன்னா தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அறியாத ஜனத்தை பார்த்து சொன்னாரு,
உன் அழிவுக்கேற்ற நாட்கள் வருகிறது. அது கீழே பின்னாடி சொன்னார் பாருங்க, அடுத்த வசனம். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதுல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு செப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் சனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் சனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அது இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். நாள்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. நான் உங்க ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். தேவாலயம் வேற, ஜெபாலயங்கள் வேற. நிறைய ஜெபாலயங்கள் இருந்து அங்கேயும் பிரசங்கம் பண்ணார், தேவாலயத்திலும் அப்பப்ப பிரசங்கம் பண்ணார். ஆனா தான் கைது செய்யப்பட வேண்டும், தான் மறிக்க வேண்டும் என்கிற நிலை வரும்போது ஜெபாலயத்துக்கெல்லாம் போல முழுக்க முழுக்க தேவாலயத்திலிருந்து தான் என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணார். ஏன்னா சீக்கிரம் பிடிச்சு தொல்லடான். இதை விளங்கிட்டாளுங்க இல்லையா? அதுக்கப்புறம் நாள்தோறும் அங்க இருக்கிறார். இவனும் விதவிதமா ட்ரை பண்ணி பாக்குறான். சனக்கூட்டம் ஓவரா இருக்கு, எந்த வகையை சொல்லி கைது செய்வதென்று ஒரு பெரிய போராட்டம் வருது. அப்ப நகரத்தை பார்த்து அழுத தேவன், ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருப்பேன், தேவாலயத்துக்குள்ள வந்து இன்றைக்காக ரட்சிக்கப்பட்டா நலமா இருக்குமே அழலையே. புரியுதா? நகரத்தை பார்த்து அழுதார்ல, அழுத தேவன் தேவாலயத்துக்குள்ளே வந்து இதே மாதிரி அழுதுருக்கலாம்ல. இன்றைக்கு ஆகில் நீ தேவனை சந்திச்சா நல்லா இருக்கும், சமாதானத்துக்கு ஏதுவானங்களை தெரிஞ்சு கொண்டா நல்லா இருக்கும்னு அழுதுருக்கலாமே. ஆனா இங்க வந்து சாட்டையை உண்டாக்கி என்ன செய்றாரு, அடிக்க ஆரம்பிக்கிறார். விலை கொள்ளுங்க. அப்ப என்ன வித்தியாசம் பிரதர்? அது ஊரா விட்டு பிள்ளை, இது அவர் பிள்ளை. ரெண்டாவது சத்தியம் அறிஞ்சவனுக்கு அடி ஜாஸ்தி. அவனுக்கு அநேக அடி என்ன செய்யும், அவனுக்கு விழும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் செய்யறான். இப்ப தேவன் சொல்ல, தேவாலயத்துக்குள்ள வந்த பிறகு எல்லாருக்கும் அடி, விற்கிறவனுக்கு அடி, கொள்ளுகிறவனுக்கு அடி, எல்லாருக்கும் அடி. இதுதான் இங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதும் போது 2ஆம் அதிகாரத்துல அழகா எழுதியிருப்பார், சவுக்க உண்டாக்கி அடித்ததாக. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருப்புங்க 13ஆம் வசனத்திலிருந்து. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரரை உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு பிரதர்? எருசலேம்ல பலி செலுத்துறதுக்கு பஸ்கா பண்டிகையில ரத்தம் ஆறா ஓடும், லட்சக்கணக்கான ஆடுகள் பலி செலுத்தப்படும். அப்படி பலி செலுத்துவதற்கு ஆடை வீட்டுல வளர்த்து கொண்டு வந்தாங்கன்னா அங்க இருக்கிற ஆசாரின்னு சொல்லுவாரு, இந்த ஆடு கரைப்பட்டிருக்கு, இந்த ஆட்டுக்கு சுழி சரியில்லை. கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஆட்டோட சுழி மாட்டோட சுழி எல்லாம் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? சுழி சரியில்லை, இது பழுதுபட்டதா இருக்கிறது, இதை பலி செலுத்தினா கர்த்தர் என்ன பண்ணிக்குவாரு, கோச்சுக்குவாரு, சாமி உன் கண்ணை என்ன பண்ணிடும். இன்னைக்கு புறஜாதிகள் என்னெல்லாம் சொல்லுவானோ அதெல்லாம் நம்மால் சொன்னா அன்னைக்கு. அப்படி சொல்லி என்ன பண்ணா, இது தகுதியற்றது நிராகரிச்சிருவான். அதனால ஜனங்கள் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, அங்கேயே விற்பதை வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அங்கேயே விற்கிறத வாங்கினா என்ன ஆகும் பிரதர்? விலை அதிகம், ஆள் ஆளுக்கு கமிஷன் அடிப்பாங்க, ஆள் ஆளுக்கு என்ன செய்வாங்க, அதுல பலி செலுத்துகிற நோக்கம் நிறைவேறாது. பலி செலுத்துகிற நோக்கத்தை தேவன் விரும்புறாரு. ஆனா இங்க போனா என்ன ஆகுது பிரதர்? ஆள் ஆளுக்கு அதை வச்சு என்ன செய்யறான்னா மணி பாக்குறான். காணிக்கை கொண்டு கொடுக்க போனா இந்த கரன்சி செல்லாது, இந்த கரன்சியா மாத்தி போடுமா. ஏதாவது புரியுதா? இங்க இருந்து ஃபாரின் டூர் போனா இந்தியா ரூபாய் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. என்ன பண்ணுவோம்? டாலரா மாற்றி பவுண்டா மாற்றி நினைச்சவன் இங்க இருந்து கொண்டு போவோம். ஏன்னா அங்க அந்த நோட்டு தான் செல்லும். இப்ப ஆலயத்திலிருந்து காணிக்க போட சொல்லுவான், செல்லாதுமா. வேற கரன்சி மாத்த சொல்லுவான். இப்ப வேற கரன்சி அந்த மக்கள் எங்க போவாங்க?
உடனே அங்கேயே ஒரு ஸ்டால் இருக்கும். மணி எக்ஸ்சேஞ்சர் நினைச்சுவாரு, அங்கேயே இருப்பார். அதுல அவர் கமிஷன் எடுத்து தான் கொடுப்பார். இப்ப அதைத்தான் இங்க கொண்டே போட முடியும், காணிக்கை பெட்டியில போக முடியும். அவ்வளவு அட்டுழியம், அவ்வளவு அட்டுழியம். அதனால தேவன் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறார். ஏன்னா முழுக்க முழுக்க உள்ள இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபார சம்பந்தமான மக்களாகவே நிறைஞ்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1000 முறை பல ஆயிரம் தடவை தேவனாய் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டது. அந்த பலியெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, அங்கீகரித்திருந்தார். அப்படியே மாறி 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 சூழ்நிலாம் மாறி ரொம்ப வித்தியாசமாகி ஒன்லி வியாபார நோக்கம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே வரும்போது தேவன் அந்த இடத்துல கோபம் கொள்ளுகிறார். வெளியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அழுத தேவன் தான் உள்ள வந்து என்ன செய்றாரு, அடிச்சு நொறுக்கிறார், விரட்டுறார். காசுக்காரருடைய காசெல்லாம் என்ன செய்றார், கவிழ்த்து போடுறார். ரவுடி மாதிரி நிக்கிறார் இல்லையா, கையில உருட்டு கட்டையோடு ஒரு ரவுடி ஒரு கும்பல் உள்ள பூந்தா என்ன நடக்குமோ அதே மாதிரி நடக்குது. கையில சவுக்க வச்சுட்டு என்ன செய்யற, அடி வெளுக்கிறார். யாரு பிரதர், சாந்தமே உருவான தேவன். கட்டுதானே? நிறைய ஆலயத்தில் இன்னைக்கு அப்படிதான். வெளியே இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் கூட ஒரு அமைதியா சாந்தமா பவனி வருவாரு. ஆனா ஆலயத்துக்குள்ள இருந்த உடனே சாந்தமா பவனி வந்தவரையே என்ன நம்மாலு டென்ஷன் ஆகிட்டான் இல்லையா. அவர் சாந்தமா தான் பவனி வந்தாரு. மரி மேல ஏறி என்ன செஞ்சாரு, உட்கார்ந்து அவர் சாந்தமா வந்தாரு, சமாதானத்தை கூறி வந்தார். அப்படிப்பட்ட தேவனையே சும்மா இருக்க விடல, அவர் சாந்தத்தெல்லாம் கலைச்சிட்டான், ஒரு செகண்ட்ல கலைச்சிட்டான். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப தேவன் என்ன சொல்ல, சபையே அற்புதங்களை பெற்றவனே, அதிசயங்களை பெற்றவர்களே, நீங்கள் என்ன கல்லு கூட பேசும், ஆனா உங்களை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு கழுத மறி போல உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஐயா நான் ரெடி நீ சொன்னா போதும், கர்த்தர் மீதி அவர் பார்த்துக்கிடுவார். ஆனா நான் ரெடி யாரும் நினைச்சது இல்ல, சொல்றது இல்லை இல்லையா. என்னங்க, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பெண்கள் வச்சிருக்கிறவங்க வருத்தப்படக்கூடாது. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, பிரதர் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன், விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யற மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன், யாராவது சொல்லுங்களாம் பார்ப்போம். நல்ல செட்டிலா இருக்கணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும், என் மகளை விட ₹1 நினைச்சேன் சம்பளம் ஜாஸ்தி வாங்கணும், இவளை விட ஒரு டிகிரியாவது என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும். அப்ப பிரதர் நான் ஒரு மிஸ்டருக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் பிரதர், ஒரு ஊழியக்காரருக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் பிரதர், வராது, வராது, வரவே வராது. ஐயா ஒருவேளை கொடுத்தா அவன் எங்கேயும் போய் யார் வீட்லயும் போய் படுக்க மாட்டான், தண்ணி அடிச்சு ரோட்ல அடக்க மாட்டான், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, துட்டு இருக்கா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம், ரொம்ப நாள்ல இல்ல, லாங் சோலாங்கெல்லாம் கிடையாது, ஒரு 30 வருஷம் முன்னாடி கேட்பாங்க, பையன் நல்ல பையனா, அப்புறம் கேட்பாங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா போவானா, பொண்ணு எப்படி சர்ச்சுக்கு ரெகுலரா போமா, நல்ல பொண்ணா. இப்ப அதெல்லாம் கேட்க யாரு கேட்கிறா? முதல் கேள்வி என்னது, பையனுக்கு எவ்வளவு சம்பளம், 2வது கேள்வி என்ன இருக்கு, 3வது கேள்வி அல்ல அவனுக்கு இருக்கா இல்ல அவங்க அப்பன் பேர்ல இருக்கா. ஒரு இடத்துல கூட நல்ல பையனாங்கிற கேள்வியே நிச்சயில வர்றதே இல்லையே. நாங்க எவ்வளவு பேரை பாக்குறோம். அப்ப கடைசி காலம் இப்படிதான் மாறுவாங்க, வசனம் சொல்லியிருக்கு, நீங்க மாறுவீங்கன்னு வச்சுடுங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப நான் வந்து அர்ப்பணிக்கிறேன் பிரதர், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் தான் உள்ளத்தை பாக்குறாரு. அர்ப்பணிச்சோன்னா எல்லா நிலையிலும் அர்ப்பணிக்கணும்ல. நான் ரெடி ஆண்டவரே, எப்ப ரெடி, காலைல வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவேன் ஆண்டவரே, ஒரு சாயந்தரமா ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயா இருப்பேன், அப்படி கூப்பிட்டு வந்து நினைச்சிடறேன், போடா நீ இல்லைன்னா கல் இருக்குடாம் பாரு ஆண்டவர். அப்படிதானே, ஒழித்து வாங்கன்னு கூப்பிட்டா பிஸியா இருக்கனே, இந்த ஒரு 1 மணி நேரம் கேப் இருக்கு, அந்த கேப்ல என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களா, கர்த்தர் சொல்ல நீ தேவையில்ல, அங்க 4 கல் வச்சிருக்கிற, அந்த கல்லு என்ன செய்யும், அதே பேசும், ஒன்றும் பிரச்சனை, நீ பேச வீட்டில் படுத்துங்க, நீ ஒன்றும் வந்து என்ன செய்ய போறதில்ல, ஒன்றும் கிழிக்க போறதில்ல, நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, நிம்மதியா இரு, உனக்கு பதிலாக நான் சில கழுதைகளை வச்சிருக்கிறேன், சில கற்களை வச்சிருக்கிறேன்னு பேசுவார். அப்போ ரெடின்னு ஒப்பு கொடுக்கணும் இல்லையா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்க ரெடினா கர்த்தர் பயன்படுத்துவார்.
இன்னைக்கு ரெடினா பயன்படுத்துவார். அவர் தானே பயன்படுத்துற ஆண்டவர். தொழில் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ஞாயிற்றுக்கிழமையான கிராம ஊழியங்களுக்கு கிளம்பி போவோம். 4 டீம் வச்சிருந்தேன். எங்கேயாவது யாரு கூட கிளம்பி போவேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரதர் வீட்டுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஞாயிற்றுக்கிழமை கடலை வேறு, சரி எங்கேயாவது இடத்துக்கு போவோம். போகிற இடத்துல தேவன் நம்மை பயன்படுத்துவார். வசனம் தெரியாது, பெருசா ஜெபிக்க தெரியாது. ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஒருத்தர் என் கூட வருவாரு. அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்னை பிடிச்சிக்கிட்டே போவார். ஏன்னா அந்த கிராமத்துல அவர் கண்ணை தப்ப என்னை உள்ள கூட்டி போயிடுவாங்க ஜோமன்றது. அதனால அவர் என்னை பிறத்தாலே இப்படி வருவார். அங்க ஒரு மிஷினரி வருவான் என் கூட. அவன் சொல்லுவான், அப்படியே போயிட்டே இருப்பான். அங்க அவர் ஏதாவது தெரு முனையில அந்த ரெவரண்ட் ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சோன்னே என்ன சொல்லுவானே, என்னடா அங்க ஒரு அம்மா பேய் பிடிச்சிருக்கு, ஒரு சோமன்ட்டு வந்துருவோமா அம்மா. அவர் பேசி முடிக்கிற கேப்ல அவர் என்னையே பார்ப்பாரு, என் உருவீங்க பாவன் சைட்ல ஜோமன் இருக்கு. அப்ப கூட்டு போய் என்ன பிரதர் தொழில் தாங்க பண்ணோம், பெருசா வசனம் தெரியாது, ஆனா ஆர்வம் இருந்தது, செபிக்க தெரியும், என்ன செபிக்கணும்னு தெரியாது, கோர்வையா செபிக்க தெரியாது. அன்னைக்கும் பிசாசு என்ன கண்ட நடுங்குச்சே. தேவன் பயன்படுத்தினாரு. அந்த கிராமங்கள் சந்திக்கப்பட்டது. அந்த கிராமங்கள்ல 3 ஆலயங்கள், அப்பவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே 3 கிராமங்கள்ல ஆலயங்கள் உருவாக்குவதற்கு தேவன் என்ன பயன்படுத்தினாரு. கானாத்தூர்ல இப்ப ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சை உருவாக்குனதே நான் தான். ஓலை கொட்டைகள்ல அந்த சபை என்பது துவங்கணும். இன்னைக்கு பெரிய கட்டடம் அது. அப்போ ஒரு மிஸ்டரி ஒருத்தன் அங்க இருந்தான். அண்ணே அண்ணே எப்படியாவது வந்துருங்கன்னு கூடுவான் அந்த குப்பத்துக்குள்ள. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கிளம்பி அங்க ஓடிடுவேன். என்னங்க இன்னைக்கு இருக்கிற பிளஸிங்ஸ் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்குமே, எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி டைம் கொடுத்தோம்ல, ஓடணும்ல. அந்த ஆர்வத்தை பார்த்து தான் தேவனாய் கர்த்தர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். எப்ப இந்த பணியெல்லாம் நீ செய்ப்பான்னு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நான் ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஓய்வு, நல்லா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கவுந்தடிச்சு படுத்திருந்தேன். நீங்க படுத்திருக்க வேண்டியதான். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவர், அது முக்கியம் இல்லை. உனக்கு ஆர்வம் இருக்கா? கர்த்தருக்காய் செயல்படுறதுக்கு ஆர்வம் இருக்கா? அர்ப்பணம் பண்ணு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். அப்ப கழுதை குட்டியே தேவன் தேடுறாரு. ஒருவரும் ஒரு காலத்துல ஏறிராதது, அதாவது யாருக்கு கட்டுப்படாதது ஆண்டு சொன்னார் இல்லையா. அதுல இன்னொரு சத்தியம் அடங்கி இருக்கு. நான் கூட சொன்னேன், கர்த்தரை குறிச்சு அறிஞ்சிருக்கணும், மேய்ப்பனை குறிச்சு அறிஞ்சிருக்கணும், மற்றவருடைய சத்தத்தை. எந்த ஆடு மேய்ப்பனுக்கு பின்னாடி போகும்? ஆண்டு சொன்னார் யோவான் 10ல, மேய்ப்பன் சத்தத்தை அறிந்த ஆடும் மற்றவர்கள் சத்தத்தை அறியாத ஆடும். என்னங்க அந்த ஆடுதான் கரெக்டா போகும், அந்த ஆடுதான் கரெக்டா போகும். நிறைய பலவிதமான போதனைகளினாலே அலை அடிக்கப்படுகிற அப்படி சொல்லப்படுது இல்லையா. அப்படிப்பட்ட ஆடெல்லாம் மேய்ப்பனை பின்பற்றாது. அது எங்கேயாவது உட்காந்து டிவியில் என்னத்தையா பார்க்கும், அது எங்கேயாவது உட்காந்து எதையாவது கேட்கும், ஏதாவது 4 பேரோட சேர்ந்து எதையோ பண்ண போறேன்னு போவோம். போயிட்டு பேர் என்ன செய்யும், பாசு சரியில்லைங்க, அந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு தெரியுங்க, நாங்க 4 பேர் கூடி ஜோம் பண்றோம்னு சொன்னேன். 4-5 பேர் இங்க உண்டு, எல்லாம் இன்னைக்கு இல்ல. நிறைய எக்ஸாம்பிள் உண்டு. எல்லாரையும் பார்த்தான் இருக்கேன். நாங்க 4 பேர் பிரதர், அங்கிருந்து வருவாங்க பிரதர், நாங்க கூடி பயங்கரமா ஜோம் பண்ண போறோம் பிரதர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகா வேணா வந்துட்டு இப்ப இது என்ன செய்யுமோ தெரியாது. இப்ப பல விதமான காதுல சத்தம்லாம் கேட்டுட்டு இப்ப எது மெய்ப்பெண் சத்தம்னு என்ன செய்யாது தெரியாது. எதுக்கெல்லாம் ஆண்டு சொன்னாரு பிரதர், இந்த பலவிதமான காட்சியில அடிபடுகிற காரியத்துக்கு சொன்னாரு, மந்திர மாந்திரியங்களை அறிந்து கொள்ளுகிற காரியத்துக்கு சொன்னாரு, பிசாசின் சத்தத்துக்கு சொன்னாரு, எல்லாத்துக்குமே அப்படிதான் சொன்னார். ஏன் சத்தம் கேட்கணும், மற்ற சத்தம் கேளாது இருக்கணும். தேவன் சத்தத்தை கேட்கிற ஆடு அவருக்கு பின்னாடி போகும். அப்படிதான் நாங்க போனோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் வந்துருச்சு, எங்கேயாவது பேச கூடுறாங்கன்னா தொழிலை பூட்டிட்டு போனோம். தொழிலை பூட்டிட்டு போனோம். எத்தனையோ நாட்கள் உண்டு. தொழிலை இழுத்து மூடிட்டு நம்பாட்டு போயிட்டே இருப்பேன், கடை இழுத்துட்டு. என்ன பிரதர் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் இருக்கு போறேன். அப்ப நான் நேரத்தை தேவனுக்கு கொடுத்தாதானே அவர் என்ன பயன்படுத்த முடியும். அப்ப நான் கழுதையை மறிய போல நீ அர்ப்பணிச்சாதானே பயன்படுத்த முடியும். நான் அர்ப்பணிக்க மாட்டேன்னா கர்த்தர் திரும்ப நான் சொல்றேன், நீ இல்லைன்னா கழுதையும் இல்லைன்னா எனக்கு என்னது, கல்லுகள். அப்ப தேவனாய் கர்த்தர் சுத்திகரிப்பையும் மனதில் கொள்ளுங்க.
அவர் கொண்டு வந்த தரிசனத்தை மனைவில் கொள்ளுங்க. அப்ப இந்த கூட்டத்துல தேவனாய் கர்த்தர் இந்த பவனியில மிகுந்த சந்தோஷத்தோடு போயிருப்பாரு. ஆனா இல்ல, பலவிதமான எண்ணம் அவர்களும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். பாரம், ஒரு பக்கம் ஆத்ம பாரம், இன்னொரு பக்கம் என்னை எப்ப அரெஸ்ட் பண்ண போறான் என்கிற அதுக்கு தகுந்தபடியான காரியங்களை உருவாக்கிட்டோமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரிலாம் சில டயலாக் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. யாருக்கு விரோதமா? அந்த ராஜாவுக்கு விரோதமா. அவன் நம்ம மேல கோபம் கொள்ளணும், எழும்பணும், வந்து கைது செய்யணும். நான் என்னுடைய நோக்கத்தை, நான் வந்ததனுடைய நோக்கத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில எங்க எந்த ராஜாவுக்கு விரோதமா ஏறாளினாலும் கட்டம் கட்டுவாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் அதான் பிளான் பண்றார். ராஜாவுக்கு விரோதமா எழும்பி தன்னை ஒரு ராஜாவா கழுது மேல காமிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு விரோதமா என்ன பண்ணிடுவான், சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். இப்ப தேவ நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிடலாம் என்கிற ஒரு பெரிய காரியத்தோடு தான் அவர் புறப்பட்டார். அப்ப இந்த குருத்தோலை பவனி என்பது தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆரம்பம். கிறிஸ்து இயேசு தொடர்ச்சியாக நடப்பித்து தன்னை சிலுவையில பலியாக ஈந்தார். அவர் பலியாய் ஈந்து உங்களை என்ன பண்ணாரு, எதிலிருந்து விடுவித்தாரு? கடைசியா சொல்லி வாசி முடிச்சலாமா ஒரே ஒரு வசனத்தை? ரோமர் 4 அதிகாரம் 25 வசனம். அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய மரணத்தோடு கிறிஸ்துவனுடைய நோக்கம் நிறைவேறல, மரணமும் உயிர்த்தெழுதலும் சேர்ந்தே அது நோக்கம் நிறைவேறியது. மரணம் எதுக்குன்னா நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, உயிர்த்தெழுதல் எதற்குன்னா தொடர்ந்து நாம் பாவம் செய்யாமல் காப்பதற்காக. நீதிமான்கள் ஆக்கப்படுறதுன்னா என்னது? யாரெல்லாம் நீதிமான்கள்? இங்க யாரெல்லாம் நீதிமான்கள் இருக்கீங்க? சந்தேகமாயிட்டா? அட பாவிகளா, இவ்வளவு செய்தியை கேட்டு வசனம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டார்களோ அவங்க எல்லாம் யாரு? நீதிமான்கள். அப்ப ஏன் கை தூக்க முடியல பிரதர் அப்படின்னா, நான் நீதிமான் சொல்ற கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அப்பப்ப சில தப்ப என்ன பண்ணிடுறேன்ற மாதிரி முழிச்ச மாதிரியே இருக்கு. நல்லா கவனிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீதிமான் விழமாட்டான்லாம் சொல்லல, சில நேரம் விழுவான். ஆனா அவனுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்கும், செய்த தப்பில் இருந்து தன்னை திருத்திக் கொள்வான். அதான் நீதிமானுடைய பண்பு. அதுக்குதான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பதற்காக இன்னைக்கு ஆவியானவராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவித்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் என்ன செய்றார்? உணர்வுள்ள இருதயத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புறாரு. டேய் எழும்பிரு, இதே சாக்கடையில என்ன செய்ய கிடக்காத, படுத்து கிடக்காதன்னு தட்டி எழுப்புறாரு. அப்புறம் அப்படியே எழும்பி ஓட 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 இன்னைக்கு இந்த மாசம் 4 தடவை விழுந்தாச்சு, அடுத்த மாசம் 40 தடவையா? என்னங்க கேள்விப்படுதா இல்லையா? இந்த மாசம் 4 தடவை விழுந்தாச்சுங்க, அடுத்த மாசம் 40 தடவை விழுந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க பாதாளத்தான் போனோம். அப்ப விழுந்து உணர்வடைந்து ஓட ஓட விழுகிற எண்ணிக்கை என்ன செய்யும்? என்னாயிட்டே இருக்கும், அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பரிசுத்தத்துல வளர்ச்சி உண்டாயிட்டே இருக்கும். பரிசுத்தவான் விழமாட்டான், அவன் தன்னை என்ன செய்வான்? காத்து கொள்வான். நீதிமான் அப்பப்போ விழுவான். அப்ப விழுந்தெழுந்து ஓடினீங்கன்னா நீங்க யாரு? நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறவர்கள். ஒருவேளை பரிசுத்தவான்களா இருந்தீங்கன்னா விழாதபடி ஓடுவீங்க, உங்களை காத்து கொள்ளுவீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து என்ன செய்யல, இது வரைக்கும் விழல, நான் என்னை காத்து கொண்டேன் என்று ஓடுகிறவன் பரிசுத்தவான். அப்ப பரிசுத்தவான் அப்படியே பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? அவன் வளரணுமா பெருகணுமா? எப்படி வளரணும்ல, பெருகணும்ல. ஆண்டு சொன்னார், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். பாவியா இருக்கிற எப்படியா இருந்துட்டு போற, அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல, ஐயா அவன் எப்படி, அதெல்லாம் நீ கம்பேர் பண்ணாத. நீ யார் என்பதை மட்டும் பாரு. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த கழுதையினுடைய மரியாக அந்த குட்டியாக உன் வாழ்வை ஒப்புக்கொடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாம். ஒருவேளை இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தார். நேற்று முழுவதும் தலை சுற்றும் பலவீனமும் நிற்க முடியாதபடி இருந்தாலும் இன்னைக்கு நிற்பதற்கான பலனை தேவன் எனக்கு தந்தார்.
இதுவரை கர்த்தர் பல முறை உங்களிடத்தில் அழைத்தும் இன்னும் ஒருவேளை அந்த எஜமானனை போல கர்த்தர் கேட்ட காரியத்துக்கு செவி கொடுக்காம மறுத்து வந்தீங்கன்னா இன்றைய நாளில கொஞ்சம் உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் கேட்ட காரியத்துக்கு செவி கொடுக்கும்படியாக கேட்டவுடனே இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னவுடனே அதை உடனடியாக கொடுத்து அனுப்பினானே, அப்படி ஏதொன்று ஆகிலும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருந்தார்னா இன்னைக்கு உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. அற்புதங்களை பெற்று அதிசயங்களை பெற்ற ஜனங்கள் அன்றைக்கு ஆரவாரித்தார்கள். கிறிஸ்து செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து ஆரவாரிச்சாங்க. ஜனங்கள் அதற்றும்படியாக, வேதபாரகரும் பரிசேயரும் அதற்றும்படியாக அவர்கள் அவ்வளவாய் ஆராய்ச்சார்கள். அவளை அடக்கி வைன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐயா இவங்க பேசலனா கல்லுகள் பேசுனார். ஒருவேளை உங்களிடத்துல நேரடியாய் தேவன் அழைப்பு கொடுத்தோம், என் மகனை நீ எனக்காக இதை செய்யணும்னு சொல்லியும், என் மகளை இதை நீ எனக்காக நிறைவேற்றணும்னு சொல்லியும் இன்னும் நீங்க செவி கொடுக்க மறுத்த நிலையில் இருந்தீங்கன்னா, ஒருவேளை செவி கொடுக்காதபடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நீ இல்லைன்னா கழுத பேசும், நீ இல்லைன்னா எனக்கு கற்கள் கூட பேசும். ஒருவேளை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனாய் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்துல உங்களை அர்ப்பணம் பண்ண சொல்லி, ஐயா அந்த கழுதையினுடைய மரியை போல நீ எனக்கு வேண்டும் என்று கேட்டு இன்னும் நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இன்னொரு கல் வேண்டாம் ஆண்டவரே, இன்னொரு கழுதை வேண்டாம் ஆண்டவரே, நான் உமது வாயாய் நிற்கத்தக்கதாக என்னை பிளப்படுத்தும் சொல்லி தேவனுக்கு நிறைய அர்ப்பணம் பண்ணுவீங்களா? அந்த பரிசுத்தருடைய பாதத்துக்கு நேரம் இருதயங்களை திறப்பீங்களா? ஒருவேளை தேவன் அப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கொடுத்து அதை நிராகரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லி, அது சின்னதோ பெரியதோ, அதை நிராகரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நினைச்சு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா அந்த கழுதை மரியை போல, எனக்கு ஒன்னும் தெரியாததுதான், நான் எந்த அனுபவம் அற்றவன் தான், ஆனா ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், உமக்கு பயன்படுத்துகிற கழுதை மரியாக என்னை மாற்றும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? நீர் பயன்படுத்துகிற கழுதை மரியாக, உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக நான் இருக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அந்த அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். தேசத்தின் மீது ஒரு கரிசனம். ஜனங்கள் பாழாய் போறாங்களே ஐயா, அழிவுகள் விதமாய் பெருகி இருக்கிறதே, நாங்கள் வசிக்கிற தேசம் குடிகாரர்களுடைய தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறதே, குடியும் வெறியும் தலை தூக்கி நிற்கிறதே, சகல பாவங்களை நிறைந்த மக்களா இருக்கிறாங்களே, இன்றைக்காகிலும் இவர்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை பெறணும்னு சொல்லி என்னைக்காக ஜெபித்து இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் தீர்க்கதரிசியாக அழைத்தார். காரணம் அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். தேசம் அழிக்கப்படும் போது போய் மஞ்சாடினான், ஒரு 50 பேருக்காவது 40 பேருக்காவது ஐயா ஒரு 30 பேருக்காவதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் மன்றாடினானே, அந்த மன்றாற்று, அந்த கரிசனை உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நீங்களே சுத்திகரிங்க, கல்லர் கொகையா மாத்திராதீங்க. முழுக்க 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 கல்லர் கொகையான வாழ்க்கை வேண்டாம். சரீரமாகிய அவருடைய சரீரமா இருக்கிற, அவருடைய ஆலயமா இருக்கிற உங்கள் சரீரத்தை சுத்திகரிங்க. எங்கள் பரிசுத்த பிதாவே, என்று நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர, நேசருடைய பரிசுத்த மகிமை பிள்ளைகளுக்காய் செயல்பட ஒரு அர்ப்பணத்தோடு தரிசனம் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக, இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகள் தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த பலனை, அந்த தயவை தேவனாய் கர்த்தனை பரத்திலிருந்து தாருன்னு சொல்லி கொடுக்கிறோம். சர்வ வல்லவர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.